5 கொலைகள் செய்துள்ளதாக போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். இது உண்மையா? இல்லைங்க, 6 கொலை பண்ணிருக்குங்க. சிவதாஸ் ஆக்சிடென்ட்ல செத்தான்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் எப்படி செத்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பிட்டு போறேன். அவளும் சாப்பிட்டு வா. டேஸ்ட் பண்ணி பாரு. சும்மா கம்பெனி போங்கடி போங்கடி. உலகத்திலேயே பெரிய சுக புத்திர சுகன்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெரிய தண்டனையை அவங்க அப்பாக்கு என்னால கொடுக்க முடியாதுங்க. பணத்தை வச்சு அவங்க அப்பா எதையோ விலைக்கு வாங்கினாரு. ஆனா அதே பணத்தை வச்சு அவர் பிள்ளையோட உயிரை விலைக்கு வாங்க முடியுமாங்கய்யா? சொல்லுங்க. யுவர் ஆனர், குற்றவாளியே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி கனம் கோட்டாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. இல்லைன்னா நான் எதுக்காக கொலை பண்ணேன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். பெர்மிஷன் கிராண்டட். ஒரு உயிரை கொல்றது பாவங்கிறதுக்காக அசைவம் கூட சாப்பிடாம இருந்தவனா, ஆனா இன்னைக்கு 6 கொலை பண்ணிருக்கேன். என் புள்ள செத்துற மத்தவங்களுக்கு வேணா செய்தியா இருக்கலாம். ஆனா எனக்கு என் புள்ள ஒரு தடவை தான் செத்த. ஆனா அவனை நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற தப்பா ஐயா? சட்ட தண்டனை கொடுக்கும், பண சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா உயிரை கொடுக்க முடியாது. நான் உயிரா நினைச்சிட்டு இருந்தேன் பிள்ளைய. கடவுளுக்கு அடுத்தபடியா ஜனங்க கையெழுத்து கும்பிடுறது டாக்டர் தான். உயிரை காப்பாத்துற உன்னதமான படிப்பு டாக்டர் படிப்பு. அதை பொய் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கும் பொய் சாட்சி சொல்றதுக்கும் பயன்படுத்தினார் டாக்டர் பிரகாஷ். அவரை தான் நான் கொலை பண்ணேன். அட்வொகேட்னால அட்வைஸ் பண்றவர்னு தான் அர்த்தம். ஆனா சில வக்கீலுங்க நல்ல விஷயத்துக்கு அட்வைஸ் பண்றதே இல்லை. அண்ணனுக்கு தம்பிக்கும் தகராறுனா போடுறா கேஸ பிரிடா சொத்தேன்னு சொல்றாங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறுனா போடுறா கேஸ பிரிடா பங்கேன்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த சுப்பிரமணியத்தை தாங்க நான் கொலை பண்ணேன். எல்லா அதிகாரிகளும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதிட்டு வேலைக்கு வர்றாங்க. ஆனா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக்கையும் மறந்துடுறாங்க, சர்வீஸையும் மறந்துடுறாங்க. கமிஷன் ஒன்றை மட்டுமே மனசுல வச்சுட்டு வேலை பார்க்குற இருளாண்டி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் நான் கொண்டேன். என் புள்ள டாக்டரா திரும்பி வருவான்னு ஆசையா காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனா அவன் புணமா தான் என் திரும்பி வந்தான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவனை புணமா பார்த்ததுல இருந்து நடைபடமா வாழ்ந்துட்டு இருக்கிறாள் என் பொண்டாட்டி. இதுக்கு யாருக்கு காரணம்? அழகான குருவி கூடு மாதிரி இருந்த என் குடும்பம் சதறி போச்சு. அதுக்கு யாரு காரணம்? எத்தனையோ பசங்க காலேஜுக்குள்ள போக முடியாம காம்பவுண்டுக்கு வெளியே நின்று வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா காலேஜுக்குள்ள இருக்கிற நீங்க உங்களை பத்தியும் கவலைப்படல, உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க அப்பா அம்மாவை பத்தியும் கவலைப்படல. கிண்டல் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லுங்க, ஆனா காயப்படுத்திடாதீங்க. நேத்து ஒரு சரிகா ஷா, அப்புறம் ஒரு நாவரசு, இன்னைக்கு ஒரு அழகர் சாமி, இப்ப என் புள்ள. இந்தியால என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. புள்ளைக்கு கொள்ளி வச்சு கடைசி அப்ப நானா இருந்துட்டு போறேன். வேண்டாங்க ராகி, விட்டுருங்க பிளீஸ், பிளீஸ் விட்டுருங்க. குற்றவாளியே தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஏய் வாடாங்க. சார். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம் சார். ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? நானும் உன்ன மாதிரி ஜூனியரா இருந்து சீனியரா வந்தவன் தான். இந்த காலேஜில் படிச்சா மட்டும் பத்தாது, இந்த காலேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும். ஓகே வா. ராகிங் உயிரை பறிப்பதற்கல்ல, உறவை வளர்ப்பதற்கு.